அன்பினிய உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் கலைநேசன் அன்னக்குடி. அனைத்தும் அறிவோம் யூடியூப் சேனலுக்காக. இனிய உறவுகளை, நான் கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக உலகில் உள்ள சமயங்கள் பற்றி உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இன்றைய தினம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற சமயம் பௌத்த மதத்தின் ஒரு பிரிவான ஜென் சமயத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். இதனை தோற்றுவித்தவர் போதி தர்மர். போதி தர்மரை பற்றி ஒரு சிலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. 7ஆம் அறிவு படம் இவரை பற்றி வெளிவந்த ஒரு திரைப்படமாகும். இவரை பற்றி நாம் ஒரு சில விஷயங்கள், இவருடைய சொந்த ஊர் காஞ்சிபுரம். இவர் காஞ்சிபுரத்தில் கிபி 475 முதல் 550 வரை இவருடைய காலம் கணிக்கப்பட்டிருக்கிறது. இதில் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஒவ்வொன்றிலும் இருக்கின்றன. இவருடைய வரலாற்று குறிப்புகள் எதுவும் முழுமையாக கிடைக்கவில்லை. அங்கங்கு கிடைக்கின்றவற்றை வைத்து இவருடைய வரலாற்றை சொல்லிக் கொண்டு இருக்கின்றனர். இவர் பல்லவ அரச வம்சத்தில் வந்தவர். இவருடைய தந்தையார் கந்தவர்மன். அவரை 2ஆம் சிங்கவர்மன் என்றும் கூறுகின்றனர். இவருக்கு 3 மகன்கள். அதில் கடைசி மகன்தான் இந்த போதி தர்மர். போதி தர்மருக்கு 2 அண்ணன்கள் இருந்தார்கள். ஒருவர் நந்திவர்மர், இன்னொரு சிவவர்மர். இந்த போதி தர்மர் இளமையிலேயே மிகச்சிறந்த அறிவாற்றலுடன் விளங்கினார். இவரது மற்றொரு பெயர் பௌத்த பல்லவன். இதனை எதற்காக? இது ஒரு காரண பெயர். அப்போதைய காலத்தில் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடைசி குழந்தையை பௌத்த மதத்தினருக்காக அவருடைய சன்னியாசியாக விட்டு விடுவார்கள், பிக்குவாக விட்டு விடுவார்கள். அப்படி இவர் இளம் வயதில் புத்தமும் களரி பயிற்றும் படிப்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டார். இவர் பிரஜாதாரா என்கின்ற ஒரு மாஸ்டர்கிட்ட களரி கற்றுக்கிறார். அது மட்டுமல்ல, இவர் மிகச்சிறந்த அறிஞர். இவர் பிறவியிலேயே மூச்சு திணறல் நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார். அதனை தியானம் மேற்கொண்டதற்கு பின்பாக, தொடர் தியானத்தின் மூலமாக அந்த நோய் குணமானதாக அவர் தன்னுடைய குறிப்பில் குறிப்பிட்டிருக்கின்றார். தன்னுடைய நூலில் குறிப்பிட்டிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய மிகச்சிறந்த மருத்துவர் இந்த போதி தர்மர். இவர் சுஸ்ருதனுடைய நூல்களை எல்லாம் கற்று ஒவ்வொரு நோய்க்கும் எது மருந்து என்கின்ற ஆராய்ச்சியினை இந்தியா மட்டுமல்லாது உலக நாடுகளில் பலவற்றிற்கும் சென்று அறிந்து ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு இவர் மருத்துவராக இருந்தார். இவர் அடிக்கடி கூறுவாராம், குழந்தைகள் ஏன் அழுகின்றன தெரியுமா என்பார்.
இப்போ கூட சொல்லுவாங்க, குழந்தைகள் புது உலகத்திற்கு வந்தவுடன் இவை அழுகின்றன என்று கூறுவார்கள். அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறதோ தெரியவில்லை. ஆனால் இந்த போதி தர்மர் குழந்தைகள் தன்னுடைய தாயினுடைய வயிற்றிலிருந்து கருப்பையில் வெளியில் வந்தவுடன் அவர்களுக்கு மூச்சை உள்வாங்குவதற்கு மிக எளிதாக இருக்குமா. ஆனால் மூச்சினை வெளிவிடுவதற்கு மிக கடினமாக இருக்குமாம். அதனால் அதனை எளிதாக்குவதற்காக குழந்தைகள் கரைந்து அழுகின்றன என்று அடிக்கடி கூறுவாராம். இவர் தன்னுடைய 22ஆம் வயதிலேயே தன்னுடைய இளவரசு பட்டத்தை துறந்தார். தன்னுடைய ராஜயோக வாழ்க்கையை துறந்தார். அப்பொழுதே புத்த மதத்தை பற்றியும், அதாவது பௌத்த மதத்தை பற்றியும், மார்ஷியல் ஆர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த சண்டை கலைகள் இருக்கிறது அல்லவா, அனைத்து கலைகளையும் மிகச்சிறந்தவராக இருந்தார். அது மட்டுமல்லாது இவர் மல்யுத்தத்திலும் மிகச்சிறந்தவராக விளங்கினார். அப்போதைய காலத்தில் மல்யுத்தத்தில் இவருக்கு இணையானவர் யாருமே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இருந்தார். எனவே இவர் அனைத்து கலைகளிலும் மிகச்சிறந்தவராக, அது மட்டுமல்லாது இவர்தான் ஒருவர் மனத்தில் தன்னுடைய ஒருத்தருடைய மனதை படித்து தன்னுடைய கருத்தை அவர் மீது திணிக்கக்கூடிய கலையை கற்றவர் இவர்தான். இந்த போதி தர்மருடைய இயற்பெயர் தர்மவர்மா என்பதாகும். இவர் பௌத்த மதத்திற்கு தத்து கொடுக்கப்பட்டதால் பௌத்த பல்லவன் என்றும் அழைக்கப்பட்டார். இந்த நிலையில் இவர் தன்னுடைய 22வது வயதில் துறவரம் பூண்டு இவர் ஞானம் பெறுகின்றார். துறவரம் பூண்டு தன்னுடைய 22ஆம் வயதிலேயே தியானத்தின் மூலமாக ஞானம் பெறுகின்றார். பின்பு இவரது தந்தையார் மூலமாக இவர் அந்த நாட்டினுடைய பல்லவ நாட்டினுடைய தூதராக சீன நாட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுகின்றார். இதே நேரத்தில் சுமார் 1500 வருடங்களுக்கு முன்பாக சீன நாட்டில் ஒரு நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கிறது. சீன நாட்டினுடைய அப்போதைய மன்னராக இருந்தவர் வு என்று சொல்லக்கூடியவர். இவர் புத்த மதத்தின் மீது ஆழ்ந்த பற்றுதல் கொண்டவர். இவர் தன் நாட்டு மக்கள் அனைவரும் புத்த மதத்தை தழுவி மிகச் சிறப்போடும் வாழ்தல் வேண்டும் என்று விரும்பினார். அதனால் அந்த நாட்டில் இந்த புத்த மதம் பரவுவதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தார். இவர் இந்திய நாட்டிலிருந்து இந்த புத்த மதத்தை மேலும் அறிவுறுத்துவதற்காக, மேலும் தெரிவிப்பதற்கு, உயர்ந்த கருத்துக்களை சொல்வதற்காக அங்கிருந்து ஆசிரியர்கள் வருவார்கள் என்று காத்திருந்தார். இவருடைய 60வது வயதில், இவருக்கு 60 வயது கடக்கின்ற போது இவர்கள், அதாவது போதி தர்மரும் அவருடைய நண்பர் ஹியூக்கி என்கின்ற அவருடைய நண்பரும் சீன நாட்டிற்கு சென்றடைகின்றனர். இந்த தகவல் மன்னர் வு அவர்களுக்கு தெரிகின்றது. அவர் அன்றைய தினத்தை அந்த நாட்டில் இருக்கின்ற அனைவரும் கொண்டாடுகின்ற வகையில் மிகச் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து போதி தர்மரையும் அவருடைய சீடரும் நண்பருமாகிய ஹியூக்கி அவர்களையும் வரவேற்கிறார். வரவேற்று வந்தவுடனேயே இவர்களை பார்த்தால் இருவரும் மிகவும் இளைஞர்களாக இருக்கின்றனர். 22 வயதிற்கு உட்பட்டவராக இருக்கின்றனர். இவர்களை பார்த்த உடனேயே
இவர்களுக்கு வருத்தமாகி விடுகிறது. மன்னர் வு அவர்களுக்கு வருத்தமாகிறது. என்னடா இது, நாம் புத்த மதத்தில் ஞானம் பெற்ற இருவர் வருவார்கள் என்று நாம் காத்திருந்தோம். ஆனால் 2 இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். சரி அப்படி என்று முழுமையான மனது இல்லாமல் அவர்களை வரவேற்று தான் தங்கியிருந்த இடத்திற்கு அழைத்து செல்கிறார். அவர்கள் உணவருந்தவும் குளித்து இளைப்பாறவும் அவர் அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கின்றார். அப்பொழுது இவர்கள் நீண்ட தூர பயணம் மேற்கொண்டதனால் போதி தர்மரும் ஹியூக்கி அவர்களும் மிக பரிதாபமான நிலையில் இருக்கின்றனர். இவர்கள் அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பது இவருக்கு தெரியாது. இருந்தாலும் இவர்களை பார்ப்பதற்கு அந்த நிலையில் இல்லை. ஏனால் மிக நீண்ட தொலைவு நெடுநாட்கள் இவர்கள் பயணித்து இந்த சீன நாட்டிற்கு வந்திருக்கின்றனர். இவர்கள் வந்தவுடனேயே மன்னர் வு அவர்களுக்கு கேள்வி கேட்கணும், அவர்களிடத்தில் கேள்வி கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த கேள்வியை கேட்பதற்காகவே அவர் ஏனோதானா என்று கேள்விகளை தயார் செய்து விடவில்லை. இந்த புத்த மதத்தில் சிறந்தவர்களை அழைத்து அவர்களிடம் வாதாடி அவர்களோடு பேசி பின்பு ஒரு சில கேள்விகளை தேர்ந்தெடுத்து இவர்களிடத்தில் கேட்பதற்காக வருகின்றார். முதலாக ஒரு கேள்வியை கேட்கின்றார். யாரிடத்தில் என்றால் போதி தர்மத்தில். அவர் கேட்கிறார், நான் எங்கிருந்து வந்தேன், என்னுடைய மூலம் என்ன, நான் எதிலிருந்து வந்தேன் என்று கேட்கின்றார். இவருக்கு இந்த கேள்வி முட்டாள்தனமானது என்று தெரிகிறது. யாருக்கு? போதி தர்மருக்கு. அதனால் நினைச்சல இந்த கேள்வி முட்டாள்தனமான கேள்விகளான்னு சொல்லி அவரை கண்டிக்கிறாமல் உதாசீனப்படுத்துவது போல் விலகிச் செல்கிறார். மீண்டும் ஒரு முறை மற்றொரு கேள்வியை வு அவர்கள் போதி தர்மத்தில் எடுத்து வைக்கின்றார். போதி தர்மரே, என்னுடைய இருப்பின் காரணம் எது என்கின்றார். நான் இங்கே இருக்கிறதுக்கு என்ன காரணம், இருப்பின் காரணம் எது என்கின்றார். இது அப்பொழுது அவர் சொல்கிறார், இது முட்டாள்தனமான கேள்வி, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது என்று விலகி சென்று வருகிறார். இவருக்கு பயங்கரமான கோபம் வருகிறது. என்னடா, நாம் இந்த நாட்டினுடைய மன்னன், எங்கிருந்தோ வந்த தென்னிந்தியாவில் வந்திருக்கின்ற ஒருவர் நம்மை இவ்வாறு உதாசீனப்படுத்துகின்றார்களே, அதுவும் நாம் கேட்கின்ற கேள்விகளை எல்லாம் முட்டாள்தனமானது என்று கூறுகின்றாரே என்கின்றார். கடைசியாக மூன்றாவதாக ஒரு கேள்வி கேட்கின்றார். போதி தர்மரே, நான் இந்த புத்த மதமானது எங்கள் நாடு முழுவதும் பரவ வேண்டும் என்பதற்காக அங்கங்கு புத்த கோயில்களையும் குளங்களையும் பிறர் வருகின்ற போது அவர்கள் மொழி மாற்றம் செய்வதற்காக ஆட்களையும் இதுபோன்ற பல வசதிகளை நான் செய்து தந்திருக்கின்றேன். எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேருக்கு உணவளித்திருக்கின்றேன். ஆனால் ஆயிரக்கணக்கானோர் புத்த மதத்தை தழுவதற்கு நான் வழிவகை செய்திருக்கின்றேன். எனக்கு விரைவாக முக்தி கிடைக்குமா என்று கேட்கின்றார். இவர் கூறுகிறார், எப்படி கூறுகிறார் என்றால், நீ 7வது நெருப்பில் எரிவாய், நீ 7வது நெருப்பில் எரிவாய், எரிஞ்சு போவ, 7வது நெருப்பில் எரிஞ்சு போவன்ட்டு சொல்லிடுறாரு. இவருக்கு மன்னருக்கு பயங்கரமான கோபம் வருகிறது. இதனால் என்ன செய்கிறாருன்னா, இவர் ஹியூக்கியும் போதி தர்மரை நாட்டை விட்டு வெளியேற்றி விடுகிறார். என்னுடைய நாட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது, நான் கேட்கின்ற கேள்விகளுக்கே நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்க அப்படி என்று சொல்லி என்ன செய்கிறார்னா, இவர் நாட்டை விட்டு இருவரையும் வெளியேற்றி விடுகின்றார். இருவரும் புறப்பட்டு வருகின்றனர். ஆனால் போதி தர்மர் சொன்ன அந்த பதிலினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல்
இந்த வு அவர்கள் கோபப்பட்டதனால் அரிய சந்தர்ப்பத்தை போதி தர்மருடைய மிகச்சிறந்த ஞானத்தை பற்றி அறிந்து கொள்ளாது சென்று விடுகிறார். ஏன் போதி தர்மர் அவ்வாறு கூறினார்? அவர்தான் எத்தனையோ சேவைகளை செய்திருக்கின்றார். ஆயிரக்கணக்கானோருக்கு அவர் உணவு அளித்திருக்கின்றார். நிறைய குளங்களை வெட்டி கொடுத்திருக்கின்றார். நிறைய புத்தர் பள்ளிகளை நிறுவி இருக்கின்றார். இவ்வாறு பல நன்மைகளை செய்தும் புத்தர் அவர் நீ ஏழாவது பிறவியில் நெருப்பில் எரிவாய் என்று சொல்வதற்கு காரணம் என்ன என்பதை அவரே விளக்குகின்றார். அதாவது மனதில் 7 அடுக்குகள் இருக்கிறதா. மனதில் ஒருத்தருடைய மனதில் அவர்கள் செய்கின்ற செயல்கள் இது போன்ற காரணங்களை பொறுத்து 7 அடுக்குகளாக இருக்கின்றதா. இவர் என்ன சொல்கிறார்? நான் நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டேன், பள்ளிக்கூடம் கட்டினேன், அதை கட்டினேன், இதை கட்டினேன், குளங்கள் வெட்டி வைத்தேன், பள்ளிகள் இது மாதிரி சொல்லிக்க நிறைய புத்த கோயில்களை கட்டி வைத்தேன். இப்படி தான் செய்தவற்றையெல்லாம் பெருமையாக கூறுகின்றார். அது எத்தனை விளைவுகளை ஏற்படுத்தும் என்றால், இப்போ நாம் இருக்கோம், நம்ம பிள்ளைகளுக்கு செய்கிறோம். உனக்கு நிறைய பெற்றோர்கள் அப்படித்தான் சொல்லுவார்கள். நான் உன்னை படிக்க வச்சேன், நீ என்னடா செஞ்ச அப்படின்வாங்க. சொந்த பந்தங்களுக்கு நான் அவனுக்கு அந்த உதவி பண்ணேன், இந்த உதவி பண்ணேன் என்று நண்பர்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் தான் பெற்ற குழந்தைகளுக்கும் செய்தவற்றையெல்லாம் சுட்டி காட்டுவோம். அப்பொழுது அந்த இவ்வளவையும் செய்தவருக்கு மகனை பெற்று குழந்தைகளை பார்க்கின்ற போதும், தமது உறவினர்களை எல்லாம் பார்க்கின்ற போதும் அவருடைய மனதில் எவ்வாறு தோன்றுமா, நாம் இவர்களுக்கெல்லாம் எவ்வளவு செய்தோம், இவர்கள் பார் நமக்காக எதுவும் செய்ய மறுக்கிறார்கள், நமக்காக எதுவுமே செய்வதில்லையே என்ற எண்ணம் உருவாகுமா. அப்பொழுது அவர்களை பார்க்கின்ற போதெல்லாம் கோபமும் எரிச்சலும் வருமா. இதனால் அவர் செய்த எத்தனையோ செயல்களுக்கான பலனை இழந்து மனதினுடைய 7வது நெருப்பில் பட்டது போல அவர்கள் வாழ்நாள்களும் உயிரோடு இறந்து கொண்டு இருப்பார்களாம். அதை நினைத்து இதனால் தான் சொல்கிறார், உன் மனதின் 7வது நெருப்பில் நீ எரிவாய் என்று இந்த போதி தர்மர் அந்த மன்னர் வூவுக்கு சொல்லி சென்று விடுகிறார். பின்பு இவர் தாய் என்று சொல்லக்கூடிய ஒரு மலைக்கு செல்லுகிறார். அதன் அருகிலேயே ஷாலின் டெம்பிள் இருக்கிறது. அங்கு இவருக்கென சில சீடர்களை உருவாக்கி கொள்கிறார். அவர்களுக்கு தன்னுடைய கருத்துக்களை, தர்மத்தை, தன்னுடைய இதை சொல்லித்தாரார். அப்படி சொல்லித் தருகின்ற போது இவர் என்ன செய்கிறார்னா, தான் இளமையில் கற்ற வர்மக்கலை, இவர் தெரியும் வர்மக்கலையில் மிகச்சிறந்தவர். இது வர்மக்கலையை இவர் என்ன செய்கிறாருன்னா, அங்கு வருகின்ற அனைவருக்கும் ஆரம்பத்தில் எதற்காக இவர் கற்றுக் கொடுக்குறாருன்னா, லோக்கல் ரவுடிஸ் சொல்லுவாங்க இல்லையா, பண்டிட்டுகள்னு அப்போ சொல்லுவாங்க. அந்த லோக்கலில் இருக்கக்கூடிய உள்ளூரில் இருக்கக்கூடிய ரவுடிகள் அவர்கள் இவரை தாக்க வந்தால் என்ன செய்வது அப்படி என்ற நோக்கத்தோடு தான் அவருக்கென்ன ஒரு குழுவை ஏற்படுத்தி கொள்வதற்காகத்தான் அந்த குழுவினருக்கு கற்றுக் கொடுக்கிறார். அதற்காக இவர் தான் கற்ற அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் கலைகளை எல்லாம், களரி மற்ற கலைகளை இவரே நிறைய கலைகளை உருவாக்கி இருக்கிறார். இவரை புதிதாக கண்டறிந்திருக்கின்றார், கண்டறிந்து கற்றுக் கொடுக்கின்றார். இவர் அவரிடம் வந்ததுக்கு பின்பாக ஒரு குகையினுள் அமர்ந்து மதிலை பார்த்தபடி, சுவரை பார்த்தபடி, அந்த குகையினுடைய சுவரை பார்த்தபடி 1 நாள் 2 நாள் அல்ல, 9 வருடங்கள் தியானம் மேற்கொள்கிறார். 9 வருடங்கள். இந்த 9 வருட தியானத்தில் இவர் பல உண்மைகளை அறிந்து கொள்ளுகின்றார். அப்பொழுது இவரை பற்றி ஒரு கதை சொல்லுகிறார்கள், தேனியை பற்றி கதைகள். அந்த இடத்தில் தான் இந்த சீடர்களோடு இருக்கின்ற போது, சமைக்கின்ற போது ஏதோ ஒரு இலை விழுகிறது.
அந்த இலையினுடைய விழுந்த அந்த தண்ணீரை குடிக்கின்ற போது இவர்கள் ஒரு உடல் வந்து ஒரு சுறுசுறுப்போடு இயங்குவதை கண்டார்கள். ஏன்னா இந்த துறவிகளுக்கு ஒரு பிரச்சனை. இவர்கள் துறவரம் மேற்கொள்ளும் போது, தியானம் செய்கின்ற போது, தொடர்ந்து தியானத்தில் இருக்கின்ற போது என்னவாகும் என்றால், அவர்கள் அந்த தியானத்திலேயே தூங்கி விடுவர். இந்த தூக்கத்தினை தடுப்பதற்காக என்ன செய்வானா, அந்த இமைகளில் வந்து குச்சிகளை வைத்துக் கொள்வது, அல்லது அந்த இவர் என்ன செய்வார், இவர் ஒரு இதே மாதிரி தியானம் மேற்கொண்டு இருக்கின்ற போது போதி தர்மர் தூங்கி விடுகின்றார். தூங்கி விடுவதால் என்ன செய்கிறார், 2 இமைகளையும் வந்து அறுத்தெறிந்து விட்டதாக கதை தான். அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. அந்த கதையில் சொல்லுகிறார்கள். அவர்கள் அந்த இமைகளை அறுத்து எரிந்தது இடமாக தான் அது தேயிலை செடியாக வந்ததாக ஒரு கற்பனை கதை இருக்கிறது. இவர்கள் அப்பொழுதுதான் தேநீரை அந்த தாய் அல்லது சாய் என்று சொல்லக்கூடிய மலை, அந்த மலையில் தங்கியிருக்கின்ற போதுதான் இந்த போதி தர்மர் தேநீரை கண்டறிகின்றார். இந்த தேநீரை கண்டறிந்ததற்கு பின்பாக துறவிகள் இரவு முழுவதும் தூங்காமல் அவர்கள் தியானம் மேற்கொள்வதற்கு மிகப்பெரிய உதவியாக இருந்ததாக அதில் கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. போதி தர்மர் வந்து இந்த நோக்கு வர்மம், ஹிப்னாட்டிசம், மருத்துவம், மார்ஷியல் ஆர்ட்ஸ், இந்த வர்மக்கலை பயிற்சி, இது போன்ற பல கலைகளை கண்டறிந்தவர் இவர். அது மட்டும் இல்லாமல் இந்திய நாட்டினுடைய மிக முந்தைய காலத்திலிருந்து ஒரு மருத்துவராக, ஒரு ஆராய்ச்சியாளராக அறியப்பட்டவர் போதி தர்மர். அங்கிருந்து என்ன செய்கிறார்னா, அங்கே இருந்தபடியே இவர் என்னென்ன ஆரம்ப காலங்களில் இவர் அரசர் குலத்தை சார்ந்தவர் தானே. அதனால் என்ன செய்வார்னா, எப்பொழுதும் வெண்பட்டு உடுத்தி வெண்பட்டிலே தான் இருப்பார். அதற்கு பின்பாக இவர் ஞானம் ஏற்பட்டதற்கு மகாயான தத்துவத்தில் இவர் ஞானம் பெறுகின்றார். ஞானம் பெற்றதற்கு பின்பாக என்ன செய்கிறார்னா, அப்பொழுதைய பிக்குகள், அதாவது மோங்க்குன்னு சொல்லக்கூடிய, மோங்க்குன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அதான் ஓல்டு மோங்க், அதனுடைய இதுதான். அதில் வந்து என்ன, இந்த மோங்க்கு துறவிகள் வந்து கருப்பு நிறத்தில் ஆடைகள் தான் அணிவாங்களாம். அதனால் என்ன செஞ்சிடார்னா, இவர் அந்த துறவிகளைப் போல, பௌத்த துறவிகளைப் போல தன்னுடைய வெண்மையான ஆடையை களைந்து விட்டு கருப்பு நிற ஆடையை அணிந்து கொடுக்கிறார். இப்படி மகாயானத்தில் இவர் தேர்ச்சி பெற்றதனால், அந்த மகாயானத்திலிருந்து தான் 11ஆம் நூற்றாண்டில் இந்த ஜென் மதம் தோன்றியது. மகாயானம்னா தெரியும்ல, நேற்று சொல்லியிருக்கேன். இது என்னென்னா, ஒரு தனி மனிதனுடைய ஞானத்திற்காக விழிப்புணர்வு, ஒரு தனி மனிதனுடைய விழிப்புணர்வோடு அனைத்து மக்களும் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்று சொல்லுவது தான் மகாயானம். விழிப்புணர்வு தான் ஞானம் அடைதல், அதாவது அறியாமையிலிருந்து விடுபடுதல். அறியாமையில வேற ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் சொல்கிறேன். நம்ம ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து என்னன்னா, வேலூரில் வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பித்து ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை வந்து அடிச்சிடுறாங்க. அடுத்து சென்னையில் வந்து ஆருத்ரா ஃபைனான்ஸ்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து, அதில் வந்து என்னென்னா ஆசை காட்டி, மக்களை வந்து ஆசை காட்டி, அதில் வந்து கோடிக்கணக்கான ரூபா, சும்மா இல்லை 2430 கோடி ரூபாயை வந்து மக்கள் பணத்தை வந்து ஏமாற்றி தின்றுறாங்க. இப்போ சமீபத்தில் போன ஒரு வாரம் 10 நாளைக்கு முன்னாடி ஈரோட்டில் வந்து ஒரு குரூப்பு என்ன செய்கிறான்னா, 1 லட்சம் கொடுத்தா மாதத்துக்கு வந்து 30,000 தரேன், 70,000 தர்றேன், இதே வருஷக்கணக்கில் தாரேன்னு சொல்லி ஏமாற்றி இப்போ ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க. இதுதான் அறியாமை. இது போன்ற அறியாமையிலிருந்து, இது மட்டுமல்ல, நிறைய விஷயங்கள். இப்போ மக்கள் எதில் வந்து உடனடியாக அவங்க பார்க்கணும், உடனடியாக நடக்கணும்னு விரும்பாங்க தெரியுமா? ஒன்று வந்து உடனடியாக நம்ம சம்பாதிச்சு பெரிய பணக்காரனாகணும், இது ஒரு வீக்னஸ். இதை தெரிஞ்சுக்கிட்ட வந்து அந்த ஏமாத்து வேலையெல்லாம் செய்கிறவங்க, ஸ்கேம் அவங்க வந்து பண்ணுறவங்க,
அடுத்து என்னென்னா, ரொம்ப நாள் குழந்தை இல்லாதவங்க யாரையோ சொல்லி எந்த கோயிலுக்கோ போய் எந்த மரத்தையோ சுற்றி நமக்கு குழந்தை பிறக்க வேண்டும் அப்படி இருப்பாங்க. இது ஒரு குரூப்பு. அடுத்து நோயினால் பாதிக்கப்பட்டவங்க. நோயினால் பாதிக்கப்பட்டவங்க. இப்போ சக்கரை நோய் ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு. எங்கே பாரு சக்கரை நோய்க்கு மருந்து. அவன் என்னென்னமோ கதை சொல்கிறது பார்க்குற போல என்னுடைய அப்படித்தான் நான் வந்து யூடியூப் ஆரம்பிக்கணுன்ற எண்ணம் எதுவுமே என்னிடத்தில் இல்லை. ஆனால் மக்கள் தொடர்ந்து ஒன்றையே வந்து ஒரே இடத்துல ஒரே காரணங்களுக்காக ஏமாற்றப்படுகின்ற போது வருத்தமாக இருக்கின்றது. சரி, நம்ம படித்ததை ஏதோ நம்மளால் முடிஞ்சதை செய்வோம். ஏன்னா மற்றதெல்லாம் வந்து நிறைய முதலீடு இதெல்லாம் வேணும். ஆனால் இந்த இதில் சொல்கிறது மூலமாக, வலைத்தளத்தில் வந்து பகிர்ந்து கொள்வதன் மூலமாக நிறைய செலவு இல்லை. யாரோ விரும்புகிறவங்க பார்த்துக்கலாம். அந்த நோக்கத்துக்காகத்தான் நான் வந்து இந்த வலைதள பக்கத்தையே ஆரம்பிக்க விரும்பினேன். ஏன்னா இப்போ எனக்கு தெரியும் சர்க்கரை நோய் எதனால் வருகிறது, நீ எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. என்கிட்ட என்னென்னமோ காரணங்கள் சொல்லுவாங்க. சர்க்கரை நோய் வந்து இப்போ எல்லாம் புதுசாக ஒரு காரணம், உணவு வந்து செரிக்காமல் இருக்கிறதுனால தான் சர்க்கரை நோய் வருது, அப்படி ஒரு கூட்டம். அடுத்து என்ன சொன்னால், இது வந்து ஒரு சத்து குறைபாடு அப்படின்னு இன்னொரு கூட்டம். இதுக்கு மருந்து எல்லாருமே டாக்டர், எந்த மருந்து. ஆனால் இவ்வளவையும் சாப்பிட்டா யாராலும் உயிரோடு வாழவே முடியாது. அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அறியாமை சொல்கிறதெல்லாம் நம்புறது. அதாவது இவங்க என்ன ஜென்மதம் என்ன சொல்கிறதுன்னா, அறியாமையை போக்குன்றது, அறியாமையை விட்டுத்தள்ளு. அடுத்த ஆசையை, அதனுடைய கருத்துக்கள், ஆசையே துன்பத்திற்கு காரணம், ஆசைப்படாதே, எதிலும் துணை இணைத்து கொள்ளாதே, இது இருந்தால் தான் என்னால் வாழ முடியும், இந்த வீடு வேணும், இந்த காரு வேணும், இந்த பைக்கு வேணும், இந்த பிள்ளை இப்படியெல்லாம் இருந்தால் தான் வாழ முடியும் என்ற நிலையில் நீ எதையும் இணைத்து கொள்ளாதே என்று எடுத்து சொல்லக்கூடியது எதுனா இந்த ஜென் மதம். அது மட்டுமல்ல, ஜென் மதத்தில் நீ ரொம்ப எளிமையான மக்களுக்கானது. இதில் ஆடம்பரம் கிடையாது. நீ ஒன்றும் செலவழிக்க தேவையே இல்லை. நீயாகவே இரு, இயல்பாக வாழ். இதை பற்றி நாம் நாளைக்கு பார்க்கலாம், இன்னும் எடுத்து சொல்கிறோம். ஏன்னா இது ஒரே நாளில் முடிக்கக்கூடிய இது அல்ல. இது மிக உயர்ந்தது. அது மட்டும் இல்லாமல் ஜென் மதம் எல்லா மதங்களைப் போல தான். எந்த ஒரு மதத்தையும் நீங்கள் அதனுடைய கோட்பாட்டுகளை நீங்கள் புரிந்து அதன் வழி அதை பின்பற்றி நீங்கள் சென்றால் உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையும் இனிதாக சந்தோஷமானதாக இருக்கும். நாம் எதையும் புரிந்து கொள்ளாமல் நாம் இருக்கின்ற போது என்ன செய்யணும்னா, நாம் வழி தவறி போய் நீங்கள் பின்பற்றக்கூடிய மதமானது உங்களுக்கே பயன்படாமல் போகிறது. அது தவறான வழிகளும் உங்களை இட்டு செல்கிறது. அதனால் தான் சொல்கிறதுனா, நீங்கள் எந்த இதையும் பின்பற்றுங்க, உங்கள் தனிப்பட்ட உரிமை. அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து நமக்கு தந்திருக்கிற உரிமை என்னென்னா, நீங்கள் எந்த ஒரு மதத்தையும் பின்பற்றிக்கலாம். உங்களை வந்து இதைத்தான் பின்பற்று என்று யாரும் சொல்ல முடியாது. உங்களுக்கு எந்த ஒரு உங்களுடைய மதத்தை வந்து வெளியில் சொல்லி பரப்புறதுக்கு உரிமை இருக்குது. உங்களுடைய மத சின்னங்களை அணிவதற்கு உரிமை இருக்குது. உங்களுடைய மதத்தை வந்து நீங்கள் பிரார்த்தனை செய்வதற்கும், உங்களுடைய இறைவனை வந்து டெய்லி வந்து வணங்குவதற்கும், கோயிலுக்கு போகிறதுக்கும் அனைத்திற்குமே உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் அதனை நீங்கள் உங்களுடைய கோட்பாடை, மற்ற மதங்களை பற்றி கூட நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. உங்களுடைய கோட்பாட்டை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய நீங்கள் நம்புகின்ற அந்த இறைவன் அல்லது உங்களுடைய இறை தூதர் சொல்லுகின்றதை வந்து நீங்கள் முழுமையாக கற்றுத்தேருங்கள். இவங்க கிறிஸ்தவர்கள் போல தினந்தோறும் படிங்க, தினந்தோறும் படித்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை வந்து பின்பற்றி வாழுங்க. அது போதும், வேறு ஒன்றுமே தேவையில்லை. இதுவும் அதே போல் தான் ஜென் மதம் பின்பற்றுவதற்கு எளிதானது. இதில் வந்து உயர்ந்தவன் தாழ்வன் எதுவுமே கிடையாது, மிகவும் எளிதானது. அதனால தான் வந்து இந்த மதம் இன்னும் உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றது. சரியா? எனவே உறவுகளை, நாளை தினம் மீண்டும் பௌத்த மதத்தின் தொடர்ச்சியை நாம் பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.